எமது ஜனாதிபதி அவர்கள் கௌரவ தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் නිදහස් කරන්න පුළුවන් හැම බිම් මඟලක්ම விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் ආපහු එම ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். හොඳයිනේ. நல்லமா? ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, සමහර ඉඩම් சில காணிகள் පාරම්පරික වගා කරපු ඉඩම් பரம்பரையாக விவசாயம் செய்த காணிகள் Google map එක දිහා බලලා கூகுள் அந்த மேப்பை பார்த்து වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව පවරගත්තා. வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு உரித்தாக்கி ඒවා கொண்டார்கள். මේ ප්‍රදේශ වගා කරපු ඉඩම් இது இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள், ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய நிலங்கள். ඒවා නැවත නිසි පරීක්ෂාවකින් අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා. அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். යුද්ධය හේතු කරගෙන නිවාස අහිමි වුණු யுத்தம் காரணமாக வீடுகள் இழக்கப்பட்ட, නිවාසයක් හදාගන්න වත්කමක් නැති வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக நிதி විශාල வழங்கலாத පිරිසක් මේ උතුරේ ඉන්න බව மிக பெருமளவு மக்கள் இந்த ඒ வடமாகாணத்தில் සියලු இருக்கின்றார்கள். දෙනාට அந்த அனைத்து மக்களுக்கும் නිවාස ඉදිකර ගැනීම සඳහා வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக අපේ ආණ්ඩුව සහාය දෙනවා කටයුතු කරනවා. எமது அரசாங்கம் உதவி செய்யும், அதற்காக நடவடிக்கை எடுக்கும். உங்களின் வெற்றி உங்களது கிராமத்துக்கான வெற்றி என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். விசேடமாக இன்றைக்கு இந்த ஆம், தற்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எமது கௌரவ ஜனாதிபதி தோழர் அன்பு தோழர் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். உங்களை சந்திப்பதற்காக எமது மதகுருமார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு மேடைக்கு வருகை தர காத்திருக்கின்றார். ஆம் மக்களே, உங்கள் அபிமானத்துக்குரிய, உங்கள் விருப்பத்திற்குரிய, மரியாதைக்கும் உரிய எமது ஜனாதிபதி அவர்கள் கௌரவ தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார். எங்கே உங்களது பலத்த கரவோசங்கள் வெற்றிக்காக? ஆம், நன்றி 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 நன்றி, வணக்கம். ஓம். இவ்வளவு நேரமாக විශේෂයෙන්ම වර්ෂාව තිබෙන වෙලාවේ තමුන්නාන්සලා විශාල ප්‍රමාණයක් මෙතෙන්ට ඇවිල්ලා තියෙනවා අපිට සවන් දෙන්න. ඒ පිළිබඳ බෙහෙවින් විශ්වාසවන්ත වෙනවා. පළමු වතාවට ලංකාවේ ආණ්ඩුවක් හැදිලා තිබෙනවා. උතුරේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, දකුණේ ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, නැගෙනහිර ජනතාවගේ විශ්වාසය දිනාගත්තු, රට පුරා සියලු ජනයාගේ විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක්. ආය අපි කවදාවත් බෙදෙන්න ඕනේ නැහැ. மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவையில்லை. අපි කවදාවත් ගහ ගන්න ඕනේ නැහැ. நாங்கள் ஒருபோதும் சண்டை பிடிக்க தேவையில்லை. අපි කවදාවත් යුද්ධ කරන්න ඕනේ නැහැ. ஒருபோதும் நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. අපි එක රටක් තුල ஒரே நாட்டினுள் සහෝදරත්වයෙන් சகோதரத்துவமாக එක අම්මා තාත්තගේ දරුවෝ වගේ ஒரே தாயின் பிள்ளைகளை මේ போன்று රට ගොඩනගන්න, இந்த நாட்டை கட்டி எழுப்ப, මේ රට ඉදිරියට ගෙන යන්න இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக අපි එකතු වෙමු. நாங்கள் அனைவருமே ஒன்று சேருவோம். එහෙම වුණා නේද? அப்படி தேவைதானே? අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තා. எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள். මොකද්ද අපිට ඉතුරුනේ? என்ன எங்களுக்கு மிஞ்சியது? දකුණේද උතුරේද? தெற்கிலும் வடக்கிலும் අම්මා තාත්තට දරුවෝ අහිමි වුණා. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இழக்கப்பட்டனர். යාළුවන්ට මිතුරන් අහිමි වුණා. நண்பர்களுக்கு தனது நண்பர்கள் இழந்தார்கள். බිරින්දෑවරුන්ට ස්වාමිවරුන් අහිමි වුණා. மனைவிமார்களுக்கு கணவர்கள் இல்லாம රට போயினர். විශාල ඛේදවාචකයකටපත් වුණා. நாடு பெரியதொரு சீரழிவுக்கு முகம் கொடுத்தது. ඒ පැරණි දේශපාලකයාගේ ප්‍රතිඵල அது பழைய அரசியலில் வந்து பலன்கள். තව දුරටත් අපේ රට කවදාවත් ஒரு போதும் எமது நாட்டிலே යලි ගැටුම් ඇති වෙන දේශපාලනයක්, மீண்டும் முருகல் நிலை ஏற்படும் அரசியலை, එකිනෙකා එනකොටා ගන්න දේශපාලනයක්, ஒவ்வொருத்தர் முரண்படும் அரசியலை, අපේ පරම්පරාව යුද්ධ කරගත්තට අපේ දරුවන්ගේ පරම්පරාවට යුද්ධ කරගන්න ඉඩ නොදෙන රටක් අපි හදනවා. நாம் யுத்தம் செய்தாலும் எமது இளம் சமுதாயம் யுத்தம் செய்யாத ஒரு நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புவோம். අපි මේ රටේ ඉපදෙනවා, මේ රටේ ආර්ථිකයට අවුල් වෙනවා, මේ මාපොළේ පොහොර වෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலே பிறக்கின்றோம், இந்த நாட்டிலே வளர்கின்றோம், இறுதியிலே இறந்ததன் பின்பு இந்த நாட்டிற்கு உரமாகின்றோம். අපි ඔක්කොම මේ රටේ පුරවැසියන්. நாங்கள் அனைவருமே இந்த நாட்டு අපි பிரஜைகள். හැමදෙනාම සාධාරණ අයිතීන් තියෙනවා. நாங்கள் அனைவருக்குமே பெற்றுக்கொள்ள வேண்டிய உரிமைகள் இருக்கு. අපේ ආණ්ඩුව எமது அரசாங்கம் කතා කරන භාෂාව අනුව, கதைக்கும் மொழி ரீதியிலே, අදහන ආගම අනුව, தவளும் மத ரீதியிலே, සංස්කෘතියෙන් අනුව கலாச்சார ரீதியிலே කිසිසේත් වෙනස්කම් කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. ஒரு போதும் பிரிவினைக்குட்படவோ வேற்றுமையில் காட்டவோ நாங்கள் இடமளிக்க හැම மாட்டோம். දෙනාගේම அனைவருடைய සාධාරණ අයිතීන්, நியாயமான உரிமைகளை, සමාන අයිතීන් சமனான உரிமைகள் පිළිගන්න ආණ්ඩුවක් මේක. ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் இது. අපි ප්‍රශ්න ටික විසඳනවා.
நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை මා தீர்ப்போம். දන්නවා මේ පළාත් වල எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே 30 අවුරුද්දක යුද්ධයක් තිබුණා. 30 வருட யுத்தம் காணப்பட்டது. ජනතාව ලක්ෂ ගණන් අවතන් කඳුරුල ජීවත් වුණා. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் තමගේ ගම්මි வாழ்ந்தார்கள். අහිමි වුණා. தமது கிராமங்கள் இழக்கப்பட்டனர். දරුවන් ඥාතීන් අහිමි වුණා. பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் இழந்தார்கள். ගොවිබිම් විනාශ වුණා. விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன. පාරවල් පාලම් කඩා වැටුණා. பாதைகள் அழிந்து போயின. නගර ජනශූන්‍ය වුණා. நகரங்கள் மக்கள் இல்லாத சூன்யமான நிலை, මා ඛේදවාචකයකට මුහුණ දුන්නා. பெரியதொரு கவலைகரமான நிலைக்கு දැන් අපිට ආණ්ඩු බලය තිබෙනවා. நான் இப்போது எங்களுக்கு அரசு பலம் අපි இருக்கு. එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை දැන් මේ அமைத்திருக்கிறோம். ප්‍රශ්න உங்களுடைய பிரச்சனைகள் පියවරෙන් පියවර படிப்படியாக විසඳීම සඳහා අපි කටයුතු කරන බව මම ඔබට සාතික කරනවා. தீர்ப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பது உறுதியாக கூறுகிறோம். එක முதலாவது අපි දන්නවා ආරක්ෂක හේතුන් මත முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் හමුදා කඳවුරු වෙත පවරගෙන තිබෙනවා. ராணுவ முகாம்களுக்காக எடுத்திருக்கிறார்கள். අපි එම හමුදා නිලධාරීන් එක්ක நாங்கள் அந்த ராணுவ தலைவர்களுடன் හමුදා ප්‍රතිලත් එක්ක අපි සාකච්ඡා කරලා තියෙනවා. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம். නිදාස් කරන්න පුළුවන් හැම බිම් මඟලක්ම விடுதலை செய்யக்கூடிய அனைத்து நிலங்களையும் ආපහු එම ජනතාවට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. மீண்டும் மக்களுக்காக வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். හොඳයිනේ. நல்லமா? ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, සමහර ඉඩම් சில காணிகள் පාරම්පරික වගා කරපු ඉඩම් பரம்பரையாக விவசாயம் செய்த காணிகள் Google map එක දිහා බලලා கூகுள் அந்த மெப்பை பார்த்து වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව පවරගත්තා. வன பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு உரித்தாக்கி ඒවා கொண்டார்கள். මේ ප්‍රදේශයේ වගා කරපු ඉඩම් இது இந்த பகுதி மக்கள் விவசாயம் செய்த நிலங்கள், ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய நிலங்கள். ඒවා නැවත නිසි පරීක්ෂාවකින් අපි ලබා දෙන්න කටයුතු කරනවා. அவற்றை மீண்டும் உரிய ஆய்வின் பின்னால் நாங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். ඒ වගේම තවත් පාරවල් කීපයක් වහලා තියෙනවා. ஆகவே இன்னும் சில பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன. ජනාධිපති මන්දිරයේ ඉස්සරහා කොළඹ පාර ඇරලා තියෙන්නේ. ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால் இந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம். අරලියගහ මන්දිරයේ ඉස්සරහා කොළඹ පාර ඇරලා තියෙන්නේ. அலரி மாளிகைக்கு முன்னால் இந்த பாதையை திறந்து விட்டோம். මොකටද කිලිනොච්චි පාරවල් වහන් තියෙන්නේ? எதற்காக நாங்கள் கிளிநொச்சி பாதைகளை மூடி ඒ හැම இருக்கின்றோம்? පාරක්ම ජනතාවට ගමන් කරන්න පුළුවන් ආකාරයෙන් යලි අපි විවෘත කරනවා. இந்த அனைத்து பாதைகளையும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் திறந்து விடுவோம். දැනටමත් අපි යාපනයේ උතුරේ පාරවල් විශාල ප්‍රමාණයක් යලි විවෘත කරලා තිබෙනවා. ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம். අපි මේ රට සාමාන්‍ය තත්ත්වයට ගේන්න ඕන. இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். ඒ වගේම අපි හඳුනාගෙන තියෙනවා. அதே போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். යුද්ධය හේතු කරගෙන නිවාස අහිමි වුණු. யுத்தம் காரணமாக வீடுகள் இழக்கப்பட்ட, නිවාසයක් හදාගන්න වත්කමක් නැති வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக நிதி විශාල පිරිසක් මේ උතුරේ ඉන්න බව. மிக பெருமளவு மக்கள் இந்த வடமாகாணத்தில் සියලු දෙනාට அந்த அனைத்து மக்களுக்கும் නිවාස ඉදිකර ගැනීම සඳහා வீடுகளை கட்டிக்கொள்வதற்காக අපේ ආණ්ඩුව සහාය දෙනවා කටයුතු කරනවා. எமது அரசாங்கம் உதவி செய்யும், அதற்காக நடவடிக்கை எடுக்கும். පෞගේ දමන් දිස්ත්‍රික් සම්බන්ධයෙන් කරන කමිටුවට ආපු වෙලාවේ அண்மையிலே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கு வந்த நேரத்திலே ගෙවල් හදන්න සල්ලි දීලා තිබුණා. வீடுகளை புனரமைக்க காசு நிதி ஒதுக்கீடு හැබැයි செய்திருந்தார். කොටසයි දීලා තියෙන්නේ. ஆனால் ஒரு பகுதி தான் வழங்கப்பட்டிருந்தது. ඉතුරු කොටස අපි ලබා දෙනවා. மீதி தொகை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அந்த வீடுகளை புனரமைப்பதற்கு. ඉඩම් ටික තියෙන්න ඕන. காணிகள் இருக்க வேண்டும், ඉන්න ගෙයක් තියෙන්න ඕන. இருப்பதற்கு வீடு இருக்க வேண்டும், යන්න එන්න පාරවල් තියෙන්න ඕන. பயணிப்பதற்கு பாதை இருக்க வேண்டும். ஆம், நமது கௌரவ தோழர் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கொட்டும் மழையிலும் நீங்கள் காத்திருக்கின்றீர்கள், குழந்தைகளோடு காத்திருக்கின்றீர்கள் இந்த எமது அன்பான தோழர் அவரின் உரையினை கேட்பதற்காக. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் தேசிய மக்கள் சக்தி சார்பாக. நிச்சயமாக ஒன்றை உறுதியாக குறிப்பிட்டிருந்தார், தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்படுகின்ற பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றத்தினால் கொள்ளைகள் மாத்திரமின்றி ஊழல்கள் செய்யாவது இருப்பது மாத்திரமின்றி வீண் விரயமும் நிச்சயமாக இருக்காது என்று உறுதிமொழியினை குறிப்பிட்டிருந்தார். ஆம், ஆகவே நீங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வாக்களித்து உங்களது வெற்றியினை உறுதி செய்ய வேண்டும். இது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி, உங்களது கிராமத்துக்கான வெற்றி என்பதனை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். ஆகவே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எமது மனமார்ந்த